சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 22/4/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை சஷ்டி திதி இரவு 10:50 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை சப்தமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரம் இரவு 10:12 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து புனர்பூசம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு அதிகண்டம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 9:06 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து சுகர்மம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா இன்றைய தினம் கௌளவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் சித்திரை திருவாதிரை ஸ்ரீமத் ராமானுஜருடைய ஜெயந்தி நாளாக கொண்டாடப்படுகிறது. இது போக இன்றைய தினம் ஷஷ்டி விரதம் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. இதனோடு விரண்மிண்ட நாயனாருடைய குரு பூஜை நாளாகவும் இந்த நாளானது அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:56 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:19 சந்திர உதயம் என்பது பகல் 10:15 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 11:33 சம்பவிக்கிறது. நல்ல நேரம் பார்த்தோம்னா காலை 9 மணி முதல் 10 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் 5 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 12:07 முதல் 1:40 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 7:28 முதல் 9:01 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:34 முதல் மதியம் 12:07 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:34 கொடுத்திருப்பா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் 12:32 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஹரிஹரன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஹோரை பார்ப்பது அவசியமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு செயலையுமே ஹோரை பார்த்துத்தான் செய்ய வேண்டுமா? ஏன்னா எங்க வீட்டுல எங்க அப்பா எல்லாத்தையுமே எதுக்கு எடுத்தாலும் இன்னைக்கு இந்த நேரம் ஏதோ ஒரு விஷயத்த செய்ய போறேன்னு சொன்னா, இப்ப வேண்டாம், இது செவ்வாய் ஹோரை, இல்லைன்னா இது சூரிய ஹோரை, இது சனி ஹோரை, கொஞ்சம் வெயிட் பண்ணு, குரு ஹோரை வரட்டும், ராத்திரி 8 மணிக்கு தான் குரு ஹோரை வருது, அந்த நேரத்துல பண்ணுங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திற்குமே ஹோரை பார்த்துத்தான் அந்த செயலை செய்ய வேண்டுமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல என்னென்ன ஹோரை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம இந்த வார நாட்களுடைய பெயர்கள் வச்சிருக்கோம் இல்லையா, இந்த உண்மை கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த 7 கிரகங்களுக்குத்தான் ஹோரையை பிரித்து கொடுத்திருப்பார்கள். ராகு கேத்துக்களுக்கு தனியாக ஹோரை என்பது கிடையாது. இதுல பொதுவா எல்லாரும் எப்படி நினைச்சுக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த அசுப கிரகங்கள் என்று கருதப்படக்கூடிய இந்த சூரியன், செவ்வாய், சனி ஆகிய ஹோரைகள் மிகவும் அது ஒரு தீய ஹோரைகள். அந்த ஹோரைகளிலே எந்த செயலையும் செய்யக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு தவறான கருத்தானது பரப்பப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இது தவறான கருத்து தான். ஆக்சுவலி அந்த மாதிரி பார்க்க தேவையில்லை. என்ன செயலை செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்க வேண்டியது. அந்தந்த செயலுக்கு ஏற்றாற்போல் சனி ஹோரையில் கூட ஒரு சில செயல்களை செய்யலாம் தான் சொல்லியிருக்கா. அதே மாதிரி சூரிய ஹோரையில் என்னென்ன செயல்களை செய்யலாம், செவ்வாய் ஹோரையில் இந்தந்த செயலை செய்யலாம்ங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்களை கொடுத்திருக்கிறார்கள். முதல்ல இந்திய ஜோதிட முறைப்படி இந்த ஹோரை என்பதற்கு அத்தனை முக்கியத்துவம் தர தேவையில்லை. நம்முடைய இந்திய ஜோதிட முறைப்படி எப்படி பார்க்கணும் சொன்னா, நாம் எந்த செயலை செய்ய போகிறோமோ அந்த செயலுக்குரிய அந்த லக்னம் என்பதற்குத்தான் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இது போக அந்த ராகு கால நேரம் என்று வரும் பொழுது
ஒரு சில நேரத்துல பார்த்தோம்னா நம்ம இந்த ராகு காலம் யமகண்டத்தை கூட தவிர்த்துடுறோம். இந்த யமகண்டத்திலேயே நல்ல ஹோரைகள் என்பது வரும். உதாரணத்திற்கு ஒரு வியாழக்கிழமை நாள்னு எடுத்துப்போமே, வியாழக்கிழமை நாள்ல காலைல 6-7:30 யமகண்டம்னு சொல்லி கொடுத்துருப்பா. எந்த செயலையும் செய்ய மாட்டார்கள். வியாழக்கிழமை நாள்ல காலைல 6-7:30 சொன்னா முகூர்த்தமே வைக்க மாட்டா நம்முடைய தமிழக ஜோதிட முறைப்படி. அப்படி பார்க்கும்போது வியாழக்கிழமையில காலையில 6 to 7 என்பது குருவினுடைய ஹோரையாகவே கொடுத்திருப்பார்கள். வியாழக்கிழமையில முதல் 1 மணி நேரம் காத்தால அவருடைய ஹோரையாகவே தானே அமைந்திருக்கிறது. அது குரு ஹோரை தானே. குரு தானே நம்ம கல்யாணத்துக்கெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக குருபலம் இருந்தா கல்யாணம் பண்றோம்னு சொல்லும் பொழுது ஏன் வியாழக்கிழமை நாளிலே குரு ஹோரையிலே திருமணத்தை நடத்துவதில்லைன்னு சொன்னா, நம்முடைய சம்பிரதாயத்தின்படி அந்த நேரத்திலே ஒரு யமகண்டம் அப்படிங்கிற ஒரு நேரம் வர்றது, அந்த நேரம் நம்ம எதுவும் நல்ல விஷயத்த பண்றது இல்லைங்கிற ஒரு சம்பிரதாயத்தை பின்பற்றி வருகிறோம். ஜோதிடவியல் ரீதியாக இதற்கு பின்னால் எந்த அளவிற்கு உண்மை இருக்கிறது என்பது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். அது பற்றி நாம் விரிவாக மற்றொரு நாள் பேசலாம். அதனால் நான் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இவை அனைத்துமே நம்முடைய சம்பிரதாயங்களுக்கு உட்பட்டது, நம்முடைய பழக்க வழக்கம்னு சொல்றோம் இல்லையா. இந்த நேரத்துல இதை பண்ணலாம், இது பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த ராகுகால யமகண்டத்திற்கு நாம் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறோம். ஒரு பரம்பரையாகவே முக்கியத்துவம் கொடுத்துட்டு வரோன்னே சொல்லலாம். கொஞ்சம் பாரம்பரியமாவே இது வந்துட்டு இருக்கு. அதற்கு பின்னால் என்ன உண்மை இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கறது இல்லை. ஆனால் குடும்பத்தினுடைய பழக்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இது அனைத்தையும் விட நம்முடைய பஞ்சாங்கங்கள் எதை வலியுறுத்துகின்றன சொன்னா, எந்த செயலை செய்ய போகிறோமோ அந்த செயலுக்கு உரிய லக்னமாக அது இருக்கிறதா என்பதுதான் முக்கியத்துவம் பெறுகிறது. இப்ப கல்யாணம்னு எடுத்துட்டோம்னா சப்தம சுத்தி அவசியம்னு கொடுத்திருப்பா. எந்த லக்னத்தை வைக்கிறோமோ அந்த லக்னத்திலிருந்து 7ஆம் இட சுத்தம் என்பது கண்டிப்பாக தேவை அப்படின்ற மாதிரி கல்யாணத்துக்கு சொல்லியிருக்கா. அதே மாதிரி பெரும்பாலும் நிறைய விஷயங்களுக்கு பார்த்தோம்னா 8ஆம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும், 8ஆம் இடம் சுத்தம் அவசியம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பா. கிரகப்பிரவேசம் பண்ணும் பொழுது, புதுமனை புகுவிழா பண்ணும் பொழுது 12ஆம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பா. ஆக லக்னம் என்பதுதான் அங்கே முக்கியத்துவம் பெறுகிறது ஏதோ ஒரு குறிப்பான விசேஷத்தை செய்யும் பொழுது. ஆனால் இந்த நேயர் டே டு டே லைஃப்லயே அப்ளை பண்றதுக்காக கேட்கிறார். ஒரு டே டு டே லைஃப்ல திடீர்னு ஒரு அப்ளிகேஷன் போடணும், நான் போய் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்காக நான் கிளம்புறேன்னு சொன்னா, அந்த நேரத்துல ஹோரைய பார்த்துக்கோ, அதை பார்த்துக்கோ, இதை பார்த்துக்கோங்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்றாள். என்ன, அதையெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நாள் நன்றாக இருக்கிறதா, அன்றைய தினம் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு சரியாக பொருந்தி இருக்கிறதா, அல்லது உங்களுக்கு ஒரு சந்திராஷ்டம நாளாக இருக்கிறதாங்கிறத பார்த்துக்க வேண்டியது. அதற்கு ஏற்றாற் போல் ஒரு செயலை புதிதாக செய்ய துவக்குகிறோம். உதாரணத்திற்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றோம், அல்லது ஒரு வேலைக்காக அப்ளிகேஷன் போடுறோம் அப்படின்னு வரும் பொழுது, அதே நேரத்துல வேலைக்கு ஒரு இன்டர்வியூ வருதுன்னு சொன்னா அந்த இன்டர்வியூ டைமை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது இல்ல. எனக்கு சுக்கிரன் தான் ராசியான கிரகம், நான் சுக்கிர ஹோரையில தான் நான் இன்டர்வியூல அட்டன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிஷன்லாம் போட முடியாது. அவ எந்த நேரத்துக்கு இன்டர்வியூ கூப்பிடுறாளோ, அது ராகு காலமாக இருந்தாலும் சரி, யமகண்டமாக இருந்தாலும் சரி, அல்லது சந்திராஷ்டம நாளாகவே இருந்தாலும் சரி, இன்டர்வியூ கூப்பிட்டா போய் அட்டன் பண்ண வேண்டியது மட்டும்தான் நம்முடைய வேலை. அதுக்கு என்ன சொல்லுவா, வீட்டுல இருந்து கிளம்பும் போது ஒரு ஹோரையை பார்த்து கிளம்புங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பா. இது அவரவர் நம்பிக்கைக்கு உட்பட்டது தானே தவிர, இப்படித்தான் இந்த நேயர் கேட்டு இருப்பது போல் ஒவ்வொரு செயலையுமே ஹோரை பார்த்துத்தான் செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை என்பதுதான் நிஜம். அதே நேரத்திலே ஒரு போர் போடுறோம்னு சொன்னா, ஒரு போர் போடுறோம், அந்த இடத்துல தண்ணி கிடைக்கணும், தண்ணி நிறைய வரணும், சர்ப்ளஸா வரணும்னு வரும் பொழுது அது போன்ற செயல்களுக்கு, ஒரு குறிப்பிட்ட முக்கியமான செயல்களுக்கு, அது போன்ற செயல்களுக்கு ஹோரை நாள் நட்சத்திரம்லாம் பார்த்துட்டு பண்றதுங்கிறது மிகவும் பலனை தரும். ஹோரை என்பது ஒரு விஷயத்திலே நாம் வெற்றி பெறுவதற்காக அந்த கிரகத்தினுடைய துணையை பெற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்களே தவிர, அதை மட்டும்தான் பிரதானமா வச்சு இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் இல்லை. ஆக சார் அப்புறம் நான் எதுக்கு சார் இதெல்லாம் பார்க்கணும்னா, பார்க்க வேண்டாமே. அழகா இப்போ நமக்கு முகூர்த்த நேரத்திலே பார்த்தோம்னா கூட நடுவுல சனி ஹோரை என்பது கூட குறுக்கே வரும். ஒரு கல்யாணத்துக்காக ஒரு முகூர்த்தம் வச்சிருப்பா, அன்றைய தேதியில பார்த்தோம்னா அந்த லக்னத்தை தவிர வேறு லக்னமே வைக்க முடியாதுங்கிற மாதிரி வந்துடும். ஏன்னா மிற்ற லக்னங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது சப்தம சுத்திங்கிறது இருக்காது, அல்லது 7ல சனியோ 7ல கேத்துவோங்கிறதெல்லாம் இருக்கும். அந்த நேரத்துல நம்ம ஒரு முகூர்த்த லக்னம் வைக்கும் பொழுது குறுக்கால சனிஹோரை வர்றதுன்னு சொன்னா
அதற்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னா சனிதான் ஆயுஷ்காரகன், தீர்காயுளையும் கொடுக்கக்கூடியவர். அப்ப அந்த பெண்ணிற்கான மாங்கல்ய பலத்தையும் சனிதான் கொடுக்கிறார் என்று எடுத்துக்கொண்டு எல்லா கிரகங்களுமே தங்களுக்கான பணிகளை நல்ல விதமாகத்தான் செய்யும். சனிகோரேன்னு சொன்னா அது ஏதோ ஒரு கெட்ட நேரம் என்பது போல் கருத வேண்டிய அவசியம் என்பதுதான் இந்த நேயருக்கான விளக்கம். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.